லிவிங் மன்னா. லிவிங் மன்னான உயிருள்ள மன்னா. அது கூட தமிழில் சொல்கிறாங்க சில பேர், அது தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு. இது என்ன மண் மாதிரி இருக்குது மண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் உலகம் முழுவதும் இருந்தது, தமிழ்லேருந்து தான் பல சொற்கள் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சொல் மன்னா அப்படின்னா இது லிவிங் மன்னா. ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசு சொன்னார். உயிருள்ள சாப்பாடு நான் தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் லிவிங் மன்னா. When Jesus called himself the living bread, he was not claiming to be exactly like manna. இயேசு கிறிஸ்து அவருடைய போதகத்திலே ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவனுக்கு ஒரு காலம் பசி வராதுன்னு சொன்னார். ஜீவ தண்ணீர் நானே. அப்போ அந்த சமாரிய பெண்ணிடத்துல சொன்னார், என்னை இடத்துல தண்ணி குடிக்கிறவனு ஒரு காலம் தாக வராது. ஏன்னா அவளுக்கு என்னென்னா, எல்லா யூதர்களும் மற்ற மக்கள்லாம் போன பிறகு அப்படியே அங்கே ஒளிஞ்சிருக்கணும், யாருக்கு முன்னாடி வரக்கூடாது. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவள். அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் போன பின்னுக்கு குடுன்னு ஓடியாந்து தண்ணி எடுத்துகிட்டு யார் முகத்தை மூடிட்டு ஓடிடணும். ஒரு நாளைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் 5 மணி நேரம் 6 மணி நேரம். ஏன்னா யாராவது அந்த கிணத்துல நின்னாங்கன்னா நம்ம போய் எடுக்கக்கூடாது. அடிப்பாங்க, இல்லைன்னா காரி துப்புவாங்க, மூஞ்சிலே துப்புவாங்க. யூதர்கள் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, காரி மூஞ்சில் துப்புவாங்க. யாருமே எதுவும் கேட்க முடியாது, அடிப்பாங்க, என்ன வேணால் செய்வாங்க. அதனால் அப்படியே மறைவாக நின்றுக்கிட்டே இருக்கணும். தூரத்தில் கிணத்தை சுற்றி யாரும் வரலையா அப்படின்ட்டு திரும்ப ஓடி போய் கடன்னு வேகமாக தண்ணியை இறைச்சி கொடுக்கும். இவள் தண்ணி இறைக்கும்போது இயேசுநாதர் வரார். அவர் வந்தனா அவளுக்கு பதற, கை காலெலாம் நடுங்குது. ஐயோ அப்படின்ட்டு, அம்மா நல்லா இருக்கியாம்மா, எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். நீங்கள் என்னங்க யூதர்னு சொல்கிறீங்க, என்கிட்ட போய் பேசுகிறீங்க, நீங்கள் இங்கே வருவீங்க தெரிஞ்சிருந்தாலே நான் இங்கேருந்து ஓடி போயிருப்பேன். நீங்கள் யூதனாக இருந்து என்னிடத்தில் எப்படி பேசுகிறீர் அப்படின்னு கேட்குறார். அப்படி இல்லை, ஒரு பல விதங்களே சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, சரி நானே ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறார். என்னிடத்தில் பருகிறவன் ஒரு நாளும் தாகமடையும். அந்த தண்ணியை மட்டும் எனக்கு கொஞ்சம் போல கொடுத்துருங்க ஐயா, இங்கே வந்துட்டு போகிறது ரொம்ப இம்சையாக இருக்குது, என் வாழ்க்கையே வெறுத்துட்டு தான் நான் வரேன், தயவுசெய்து அதை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறார். உன்னிடத்தில் இன்னார் என் பேசுகிறவர் இன்னார் என்று தெரிந்திருந்தால் நீனே அவரிடத்தில் பெற்றிருப்பாய் அப்படிங்கிறார். சரி அதை சொல்கிறேன், போய் நீ உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா அப்படிங்கிறார். கணவர் எனக்கு இல்லை அப்படிங்கிறார். நீ சொல்கிறது உண்மைதான், உனக்கு 7 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருப்பவனும் உனக்கு கணவன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, என் வாழ்க்கையில் நடந்தது ஒரே செகண்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, பல்வேறு மதத்தை அவர் பின்பற்றி கொண்டிருந்தாள். ஏற்கனவே பல சாமிகளை கும்பிட்டு வந்தால், இப்போ கும்பிட்ற சாமி இல்லைன்றது தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வேதாகம விளக்கமும் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்வது இந்த மன்னாவை ஒப்பிட்டு சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் என்கிறார். He was not claiming to be exactly like manna. He was claiming to be even greater. அவர் அதைவிட இன்னும் மேலானதை ஒன்றை சொல்கிறார். The manna only sustained life for the Jews, but Jesus gives life to the whole world. இந்த மன்னா என்பது யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே அந்த மன்னா கிடைத்தது. இஸ்ரவேல் மக்களும் எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்களை அண்டி இருந்த மற்ற ஜாதிகளுக்கும் கிடைத்தது மன்னா. எல்லாரும் சாப்பிட்டாங்க, ஆனால் எல்லாரும் தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கவில்லை. அதுதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய வசனத்தை கேட்குறோம். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது நாம் எல்லாரும் ஐயர் சொல்கிறத கேட்குறோம். தேவனுடைய வசனம் ஐயருடைய வாயிலிருந்து வருகிறது. யாராக வேணால் இருக்கலாம், ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறாங்க. அங்கே அன்றைக்கி நம்ம படித்த மாதிரி பயிற்சி பெற்றவரோ பயிற்சி பெறாதவரோ, தயார் பண்ணி வருகிறவரோ தயார் பண்ணாமல் வருகிறாரோ, ஏதோ ஒன்றை உளறுகிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையினால் எதை வேணாலும், எந்த அற்புதத்தை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் தினமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறோம். எல்லாரும் பயனடைந்தார்களா அப்படின்னு கேட்டால், சில பேர் தூங்குறான், சில பேர் மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கான், சில பேருக்கு எண்ணங்கள்லேயே அமெரிக்கா போயிடுவான், லண்டன் போயிடுவான், அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு கிரிக்கெட்டில் பல பேர் போய்கிட்டு இருப்பான், இந்நேரத்துக்கு 6 அடிச்சிருப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். சில பேர் கோழியை நினைப்பான், ஆடை நினைப்பான், என்னத்தையோ நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் நினைக்க மாட்டான். எல்லாருக்கும் மன்னா கிடைத்தது, ஆனாலும் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வசனமும் அப்பேற்பட்டது. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் தெரியும்.
ஆர்சி மக்களுக்கும் தெரியும், பெந்தைகோஸ்தே மக்களுக்கும் தெரியும், சிஎஸ்ஐ மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வசனம் தெரியும். கிறிஸ்தவர்கள் அல்லாத பல பேர் பைபிளை வச்சு தீசிஸ் எழுதி பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க. அவர்கள் எதற்காக படித்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக, அவருடைய போதனைகளை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் சமூக மறுமலர்ச்சியும் அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறார். சமூகத்திலே எப்பேற்பட்ட மறுமலர்ச்சியை அவருடைய போதனைகள் உருவாக்கினது, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ சாது சுந்தர் சிங் இருக்கார்ல, சாது சுந்தர் சிங் எங்கே போனார்னே தெரில. திபேத்தில் கஷ்டப்பட்டார், இமயமலையில் கஷ்டப்பட்டார். கடைசியில் அவர் எங்கே போனார்? இறந்தாரா, ஆண்டவரோடு போயிட்டாரா, இல்லை எங்கேயாவது சிக்கி மரித்து போனாரா, விபத்தில் சிக்கிட்டாரா, எதுவுமே தெரியல. இப்போ எலியா எங்கே போனார்? எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அப்படியே எடுத்துக்கொண்டார் வானத்திலே. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் வானத்திலே எடுத்துக்கொண்டார். 40 நாளளவும் மரணத்திற்கு பின்பு 1.5 மாதம் இருந்தார். மரணத்துக்கு பின்னாடி அப்படியே செத்துலாம் காண போகல, எல்லாருக்கும் தெரியும். அநேகருக்கு காணப்பட்டார்கள். அதோடு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடே வந்து அங்கே நகர் முழுவதும் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். அப்பட்டமான உண்மை. இதையெல்லாம் மறைத்தார்கள், வரலாற்றை மறைத்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அப்படியே வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். கலிலேய மனுஷரே எத்தனை பேர்? 50-100 பேர் நிற்கிறான். நிற்கும்போது அப்படியே ஆண்டவர் மேலே போகிறார், பருத்துக்கு ஏறுகிறார். இதே மாதிரி தான் ஏனோக்கு இல்லையா, எங்கே போனான்னு தெரியல. பரிசுத்த ஆவி உடையவன், தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்படுகிறவன் எங்கிருந்து வருகிறார் என்றும் எங்கே போகிறான் என்றும் யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து தான் சொல்கிறார். அந்த சாதாரண மன்னாவை விட அதிகமான ஒன்றை சொல்கிறார். தன்னுடைய என்னை விசுவாசிக்கிறவன், அதான் பவுல் சொன்னார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது சொன்னார், சாப்பாடு ரொட்டி வச்சு சாப்பிட்டு தான் நான் இந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கணுமா? 40 நாள் சோதிக்கப்பட்டோடனே சாத்தான் வந்து சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்படியே அப்பமாகும்படி செய்யும். அப்படி கல்லை தொட்டால் அப்படியே ரொட்டியாக தான் மாறும். யாருக்கு தெரியாது? எல்லாமே தெரியும். அதை விட அதிகமான ஒன்று இருக்கிறது. உன்னுடைய தேவனாகி கர்த்தரையே பரிசோதியார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். He was not claiming to be exactly like manna. He was claiming to be even greater. The manna only sustained life for the Jews, but Jesus gives life to the whole world. அவர் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே, மரித்ததினாலே, உயிரோடு எழுந்ததினாலே இந்த உலகம் முழுவதற்கும் உயிரை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். The Jews ate the daily manna and eventually died. மன்னாவை தின்றவர்கள் 40 வருஷமாக சுற்றிட்டு வந்து செத்தே போயிட்டாங்க. பட் when you receive Jesus Christ within, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது you live forever, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதான் இன்றைக்கி ஒருத்தர் கவிதை ஒன்று எழுதியிருந்தார், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப வயசாக போய் தோலெல்லாம் சுருங்கி போய் 85-90 வயசு, அப்படியே முதியோர் இல்லத்தில் கட்டிலில் படுத்திருக்காரு. அவரால் சாப்பிட முடியல, காது கேட்கல, கண்ணு சரியாக தெரியல. அந்த நர்ஸு கத்திக்கிட்டே கிடக்கு, காதில் கேட்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? சாப்பிட்றீங்களா? சாப்பாடு வேணுமா? கொஞ்சம் முளை குடிக்கிறீங்களா? படுத்துக்கிறீங்களா? மாத்திரை ஒன்று போட்டுக்கிறீங்களா? இப்படி கத்திக்கிட்டே இருக்குது. காதில் லேசாக மங்களாக அவர்கள் அவருடைய பார்த்துக்கிட்டே இருக்கார். பதில் பேசணும்னு தோணுது, பதில் பேச முடியல. பார்க்கணுன்னு தோணுது, பார்க்க முடியல. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு தோணுது, கேட்க முடியல. இதை அவர் கவிதையாக எழுதுகிறார். நான் சின்ன பையனாக இருந்தேன், நான் அங்கங்கே ஓடி விளையாண்டேன், நான் பெரிய பையனானேன், எல்லோரும் என்னை பார்த்தாங்க, நான் ரொம்ப அழகாக இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்தாங்க, அப்புறம் அவங்க பெரிய பிள்ளைகளானாங்க, நானும் என்னுடைய மனைவி மட்டும் தனியாக இருந்தோம். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் வந்துச்சு, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பெரிய பிள்ளைகளாக போயிட்டாங்க. அப்புறம் மனைவியும் போயிட்டா. அப்புறம் நான் தனிமையில் இருந்தேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? என்னுடைய உடம்பு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப வயசாகிட்டேன். அப்போ நான் வயசாகிட்டேன், நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், நான் நடுத்தர வயதுலனா யோசிக்கிறேனே, எனக்கு என்ன வயசு? என்னை பாருங்கள், நான் உள்ளே ஒருத்தன் இருக்கேன். வெளியில் தோற்றம் தான் என்னால் நடக்க முடியல. நான் உள்ளே இருக்கிறது யார்?
எனக்கு இன்னும் வயசாகவே இல்லை, உள்ள நான் இளைஞனாகத்தான் இருக்கேன், என்னுடைய உடம்பு தான் இப்படி ஆயிடுச்சு, இதையெல்லாம் சிந்திக்கிற நான் யார் அப்படின்னு யோசிக்கிறான். வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு எழுதியிருக்கான். நீங்கள் என்னை வெளியில் பார்க்குறீங்க, வெளியில் பார்க்காதீங்க, உள்ளே நான் இருக்கேன்ல, என்னை பாருங்கள். அதுதான் அழியாத ஜீவன், அதுதான் ஆத்மா. அது நமக்குள்ளேயே இருக்கிறது. நம்முடைய உடல் பலவீனமாகிறது அதற்கு தெரிகிறது. நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்பது அதற்கு தெரிகிறது. நம்மை சுற்றி யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது அதற்கு தெரிகிறது. எல்லாமே தெரிகிறது. இதற்கான நித்திய ஜீவனை யார் கொடுக்கிறார்? உங்களுடைய ஆத்மாவை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவர்களுக்கே நீங்கள் பயப்படுங்கள்னு இயேசு சொன்னார். அப்போ நான் சிறியவனாக இருந்ததிலிருந்து நான் முதிர் வயது உள்ளவனாகி மரிக்கும் வரையில் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை பூரம் கணிக்கக்கூடிய வயது இல்லாத ஒன்று எனக்குள்ளே சிந்திக்கிறது. அதுதான் ஆத்மா. என்னால் இப்பொழுது காதால் கேட்க முடியவில்லை, என்னுடைய தோள்கள் எல்லாம் சுருங்கி விட்டன, என்னை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள் என்றதை சிந்திக்கிறது யார்? அதுதான் உங்களுடைய மனது, உங்களுடைய ஆத்மா. அது இன்னும் வயது என்ற கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. நான் சிறிய வயதில் தான் இருந்தேன், இப்போ முதிர் வயதில் நான் இருக்கிறேன் என்பதை சிந்திக்கிறது. அதற்கு வயது என்ன வயது? நான் இன்னும் இளைஞனாகத்தான் என்னுடைய மனதிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அது மாதிரி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நித்திய ஜீவன் என்பது என்றும் அழியாத ஒன்று. அவர் என்ன சொல்கிறார்? But he gave his son the great cost. There was no cost to give to God in sending manna each day, but he gave his son at great cost. தினமும் உங்களுக்கு மன்னாவை சாப்பாடு கொடுப்பது ஆண்டவருக்கு ஒரு செலவே ஏற்பட போவதில்லை. ஏன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்ல ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் உருவாகின. எல்லாருக்கும் மன்னா கொடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மன்னா வந்து விழுந்துடும் ஒவ்வொரு நாளும். ஆனால் தன்னுடைய குமாரனையே அனுப்பி அவரை இந்த உலகத்தில் வங்கொலையாக கொள்வது தேவனுக்கு மிகப்பெரிய வேதனையை உண்டாக்கியது. எல்லாத்தையும் படைத்து இந்த உலகத்தை சீராக படைத்து ஒரு நாட்டை விட்டாங்க. ஒரு நாடு பூரா இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறான், இஷ்டத்துக்கு கத்தி எடுத்து அவனை வெட்டுறான், கண்ணா அப்படின்னாலும் ஒரே கலைபரமாக கொலையும் கொள்ளையுமா நடக்குது. ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்கும் அந்த உலகத்தை பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை அருமையாக படைத்தார், ஆனால் மனிதர்களோ தாறுமாறாக எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். இதை பார்த்து ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறார். எப்படி சீர்படுத்துவது இவர்களை? அவர்களே அடித்து கொண்டு அவர்களே சாகிறார்கள். இதில் என்னுடைய பிள்ளைகள் எங்கே வாழ்கிறார்கள்? இதான் அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. The Jews had to eat the manna every day, but sinner who trusts Christ once is given eternal life. யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் தினமும் மன்னாவை சாப்பிட வேண்டியிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாவம் செய்து ஐயோ என்னுடைய பாவத்திலே நான் மரித்து போய் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரே தரம் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், இன்றைக்கி அதான் 1 யோவான் படித்தோம்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் இன்னும் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் பொய்யராக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்று சொல்லியும் நாம் பாவத்திலே நிலைத்திருந்தால் அவரை பொய்யராக்கி கொண்டிருக்கிறோம். It is not difficult to see in the manna a picture of Lord Jesus Christ. அந்த மன்னாவிலே இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்பது ஒன்றும் கஷ்டமான காரியமில்லை. The manna was a mysterious thing to the Jews. In fact, the word manna means what is it? உள்ளபடி அந்த மன்னா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமா. ஏன்னா அது பணியார மாதிரி இருந்தது, இனிப்பாக இருந்தது, மென்மையாக இருந்தது, என்னன்னே தெரியல, பனி போல் படர்ந்திருந்தது. அப்போ இஸ்ரேல் மக்கள் அதை பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சாங்க? ஆச்சரியமான காரியமாக இருந்தது, என்னன்னே தெரியல, வித்தியாசமாக இருக்கேன்னு. ஜீசஸ் வாஸ் எ மிஸ்டரி டு தோஸ் ஹூ saw him. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்களுக்கு அவர் அதிசயமானவராகத்தான் தெரிந்தார், வித்தியாசமானவராக தெரிந்தார். அவருடைய சிந்தனைகள் வேறுபாடாக இருந்தது. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம வேணால் ஈஸியாக சொல்லிடலாம். போதகர்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் 100 ரட்சிக்கப்படுவீர்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் கஷ்டம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை நம்பி போனால் நம்ம உருப்படுவோமா இல்லை நாசமாக போவோமான்னு தெரியாது. அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிறவன் நிறைய பேர் வருவான். இதில் திட நம்பிக்கையாக நீங்கள் அவர் மேல் பற்றுதலாக இருந்தால் அவரை நீங்கள் நம்பி சார்ந்து போகலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே நான் விசுவாசித்து எந்த இடத்துல நான் மோசமாய் போயிருக்கிறேன்
எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை அழிந்திருக்கிறது என்றதை மட்டும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனாலும் என்ன, இந்த உலகத்தின் ஆசையும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து நான் படுகிற அந்த இச்சையும் இருக்குல்ல, அதை நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க அதைப்படி செய்யும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் இந்த பக்கமாக போகணுமா? எல்லாரும் விரிவான வாசல் வழியாக போகிறார்கள், எல்லாரும் ஆடம்பரமாக இருக்கிறார்கள், எல்லாரும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறார்கள், நான் மட்டும் உலகத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? சோதோம் குமாராவுக்கு லோத்து போனது காரணம் என்ன? இன்றைக்கி இருக்கிற நியூயார்க் சிட்டி, மற்ற பாரிஸில் இருக்கிறது, மற்ற உலகத்தில் லண்டனில் நடக்கிறது எல்லாமே அற்பமான காரியம். அதை விட பல 1000 மடங்கு உலக வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கி வாழ்கிறத விட எவ்வளவு கேவலமாக வாழ முடியுமோ உலகத்தில் இருக்கிற சகல இன்பங்களையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் செய்தார். அதனால் இன்றைக்கி தான் உலகம் மோசமாக போச்சு, நம்புறதுக்கெலாம் வேலையே இல்லை. ஏற்கனவே அவர்கள் இதை விட கேடான காரியங்களை செய்தார்கள், நாசமாகவே போனாங்க. இன்றைக்கி உலகத்தில் வர அத்தனை கொடூரமான நோய்களும் எங்கேருந்து வருது அப்படின்னு மருத்துவ இதழ்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா கேடுகட்ட வாழ்க்கையிலிருந்து தான் வருகிறது. எல்லாத்தையும் இன்றைக்கி கலப்படம் இல்லை, ஒரு பொருள் இல்லாமல் அத்தனையிலையும் கலப்படம். அப்பட்டமாக அரசாங்கமும் கலப்படத்தை ஒத்துக்கொள்கிறது. 30% வரைக்கும் நீங்கள் கலப்படம் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்கணும், கலப்படம் பண்ணாமல் உணவு கொடுக்க முடியாது அப்படிங்குது. மருத்துவர்கள் இப்போ கோழியெல்லாம் பிராய்லர் கோழியெல்லாம் இப்போ வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு என்ன சார் வழி, 6 மாதம் கழித்து தான் கோழியை வளர்க்கணுன்னா என்றைக்கு நடக்கிறது? 40 நாளில் கோழியை கோழி குஞ்சை 40 நாளில் 1.5 கிலோ கொண்டு வந்தால் தான் மக்கள் சாப்பிட முடியும். அதுக்கு ஸ்டீராய்டு, அதற்கான தனிப்பட்ட மருந்துகள், அதுக்கு தனிப்பட்ட உணவுப் பொருட்களை கொடுத்து புஷ்ஷுன்னு வளர்ப்பாங்க. 40 நாளில் கோழி குஞ்சியோட சவுண்டு தான் அந்த கோழிக்கு இருக்கும். ஆனால் அதை கோழியை வெட்டி சாப்பிட்றோம். இன்றைக்கி பிராய்லர் இல்லாத ஊரே கிடையாது. அடுத்து லேப் ஃபுட்ஸ் வருது. பிராய்லரோட தொடையை லேபில் வச்சு அப்படியே பெருசாக 10 கிலோவாக வளர்த்துருவாங்க லேப்லேயே. திரும்ப அதை உங்களுக்கு பேக்டு ஃபுட்டாக வரப்போகுது. அடுத்து லேப் ஃபுட்ஸ் வருது. தானியங்களை பிளாஸ்டிக்லேருந்து தயாரிக்கிறாங்க, செயற்கையாக லேப்லேருந்து தயாரிக்கிறாங்க. எல்லா விதமான கலப்படங்களையும், வீரியமாக வளர்வதற்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் கொடுக்குறாங்க. எல்லா விதமான பூச்சி மருந்துகளையும் கொடுக்குறாங்க. நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் கூட பூச்சி மருந்து கலந்து கொடுக்குறாங்க. அதுக்கு கொக்கோகோலா என்ன சொல்லுதுன்னா, வி ஹாவ் யூஸ்டு பெஸ்டிசைட்ஸ் டு த பெர்மிசிபிள் லெவல்னு சொல்கிறாங்க. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் விஷத்தை கலக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே உணவுகள் எல்லாமே போயிடுச்சு, ஆடைகள் எல்லாமே போயிடுச்சு, கட்டடங்கள் எல்லாமே போயிடுச்சு. யாருமே அவங்களுடைய தொழிலை உருப்படியாக செய்கிறதில்ல. மருத்துவத்துறையே சுத்தமாக வீணாக போயிட்டு, ஒன்றுமே இல்லாதவனுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் ஏகப்பட்டது வந்துருச்சு. மக்களை பொய்யாக ஏமாற்றி பயமுறுத்துகிற மருத்துவமனைகள் வந்துருச்சு. இப்படி கேவலமான வாழ்க்கைக்கு எல்லாருமே போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படாமல் அநியாயமான வாழ்க்கை வாழ்ந்தது தான் காரணம். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் இந்த மாதிரி உலகத்தின் பாழ்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை இது. ஆண்டவர் என்ன விதமாக வாழ்க்கை வாழ சொல்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறு. நீ ஒரு ஆகாரத்தை இவங்க வீட்டில் தயார் பண்ணுறீங்கன்னா, விஷத்தை போட்டு தயார் பண்ணி நம்ம சாப்பிடுவோமா? ஆனால் விற்பனை செய்யும்போது மட்டும் எப்படி விஷத்தை கலந்து விற்கிறார், யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் செய்கிறாங்க. நம்ம வீடு கட்டினா நம்ம இந்த மாதிரி கலப்படம் பண்ணி கட்டுவோமா? சப்ஸ்டாண்டர்டாக கட்டுவோமா? பாலத்தை கட்டுகிறவன் மொத்தனையும் சப்ஸ்டாண்டர்டாக கட்டுறான். உன் வீட்டில் உன் பிள்ளைகள் குடியிருக்கிற வீட்டில் அந்த மாதிரி நீ கட்டுவியா? இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவமாய் போனதினாலே சகல விதமான சாவுகளும் அழிவுகளும் வருகிறது இல்லையா? வட இந்தியாவில் கட்டுற பாலங்கள்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்சி போயிடும். மொத்தமும் கொள்ளையடிக்கிறார்கள். அவ்வளோ மோசமாக நடக்குது. The manna came at night from heaven and Jesus came to this world when sinners were in moral and spiritual darkness. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்ற இந்த வாக்கியம் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதாக இருக்கிறது. இந்த உலகமே இருளில் மூழ்கி கொண்டிருக்கும் போது, வெளிச்சம் இல்லாமல் எல்லாரும் அடுத்தவனை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதுபோல்தான் மன்னாவும் இரவிலே வந்தது. அது எப்பொழுது வருகிறது, எப்பொழுது படிந்தது என்று யாருக்குமே தெரியாது. The manna was small, his humility, and round, his eternality, and white, his purity.
It was sweet to the taste, compare Psalm 34:8, and it met the needs of the people adequately. அப்போ என்னென்னா மன்னா வந்து சிறியதாக இருந்தது, பணியாரம் போல் ரவுண்டாக இருந்தது, ஒயிட்டாக பியூர் ஒயிட்டாக பஞ்சு போல் வெண்மையாக இருந்தது. அது வந்து அவருடைய தூய்மையை காட்டுகிறது. அந்த வட்டமாக இருந்தது அவருடைய நித்தியத்துவத்தை காட்டுகிறது. சின்னதாக இருந்தது அவருடைய எளிமையை காட்டுகிறது. உம்முடைய வார்த்தை என் வாய்க்கு இன்பமாக இருக்கிறதுன்னு தாவீது சொல்கிறான். அந்த மாதிரி அதை சாப்பிட்டது அவ்வளோ சுவையாக இருந்துச்சா, பசியை போக்குகிறதாக இருந்தது. அண்ட் இட் மெட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அடிக்வேட்லி. இன்றைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை நம்மளை நிறைவாக்குகிறது. எத்தனை குறைவுகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை நிறைவாக்குகிறார். நாம் அவரை நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்த முயற்சிக்கும் போது நாம் ஏமாந்து போகிறோம். பிதாவினுடைய சித்தம்தான் நடக்கணும். உங்களுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அங்கே தோல்வியும் ஏமாற்றமும் நிச்சயமாக நடக்கும். The manna was given to rebellious people. It was the gracious gift of God. அந்த மன்னாவை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, முரட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு விரோதமாக பகையில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த மன்னா வந்தது. இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவே இல்லை. ஆமாம், அங்கே இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆட்டுக்கறி தின்றுருப்போம், இங்கே வந்து காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டீங்க, அங்கே பட்ட அடிகளும் அவமானங்களும் உங்களுக்கு மறந்து போச்சு, சோத்திலேயே குறியாக தான், என்ன செஞ்சாலும் அங்கே இருந்தாலும் நல்ல தண்ணி குடிச்சிருப்போம் அப்படிங்கிறான். பட்ட பாடு அவமானம் எதையுமே பெருமதேசா நினைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மன்னாவை கொடுத்தார். All they had to do was stoop and pick it up. அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் குனிந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அவர்கள் உழ வேண்டியதில்லை, நட வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு தேவையான உணவு கிடைத்தது. If they failed to pick it up, they walked on it. அவர்கள் அதை எடுக்க தவறினார்கள் என்றால் அதன் மீது நடந்து அதை மிதித்து போட்டார்கள். The Lord is not far from any sinner. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவம் செய்தவரிடம் பாவிகளிடத்திலிருந்து தூரமாக இருக்கவில்லை. All the sinner has to do is humble himself and take the gift that God offers. நமக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும் என்றால் நம்முடைய பெருமையிலிருந்தும் நம்முடைய அகந்தையிலிருந்தும் நாம் வெளிவந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னு உடனே அடுத்த செகண்ட் மூக்கு மேலே கோபம் வரும். உடனே செல்ஃபோனை தூக்கி வைக்க வேண்டியது, அங்கிட்டு போக வேண்டியது, இங்கிட்டு போக வேண்டியது, எல்லாம் பண்ணுறோம். ஏன்? நம்ம உலகத்திலே மிகப்பெரிய ஆள். அதனால் அந்த நினைப்பு நம்ம மனசில் இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே போகிறோம். எப்பொழுது நீங்கள் தாழ்மையாகிறீர்களோ அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தாழ்மையின் சிந்தனை வரலையா, அப்படியே நேராக மேட்டிமையாக தலையை தூக்கிக்கிட்டு நடங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் காலில் போட்டு மிதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா எடுத்துக்க, வேணாம்னா போ, அவ்வளோதான். ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், தீமையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். நீ அகந்தியினாலே மேட்டிமையால் நடந்து தலையை தூக்கிக்கிட்டு போனேன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் மீத்து போட்டு போ. அதனால் எனக்கு என்ன லாபம்? நீனே அழிவை தேடி போய் கொண்டிருக்கிறாய். தலையை குனிந்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். All the sinner has to do is humble himself and take the gift that God offers. Words for meditation. இன்னைக்கு என்னன்னா, Jesus said unto them, I am the bread of life. He that cometh to me shall never hunger, and he that believeth on me shall never thirst. யோவான் 6:35 தான் சொன்னார். என்னிடத்திலே வருகிறவனுக்கு நான் இந்த அப்பத்தை கொடுக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசியாக இருக்க மாட்டான், ஒரு நாளும் என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற அருமையான ஜீவ அப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய குடும்பங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதான வாழ்க்கை அமையவில்லை, வாய்ப்பும் அமையவில்லை. தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தினமும் நம்மளுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அசட்டை பண்ணினால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய கேடு காத்திருக்கிறது. குனிந்து அவர்களுக்கு முன்பாக நாம் பணிந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்போது நம்முடைய நெத்தி தரையிலே படியுமாறு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா மகா பெரிய தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட தினமும் பேசுகிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை தள்ளியிடுகிறோமே அல்ல ஒழிய அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறேன்? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன்
காலும் பசி என்னிடத்தில் வராதவன் 2 பேர் இருக்கான். நீங்கள் தான் வந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் வருகிறவன் மொத்தம் 100 பேரில் 10 பேரை ஆண்டவர் குணப்படுத்தினார். ஒரே ஒருத்தன் தான் வரான். 7 எத்தனை பேரை காப்பாற்றினான்? அன்றைக்கி 17 பேரை காப்பாற்றி விட்டான். ஒருத்தன் கூட அவனுக்கு நன்றி சொல்ல வரல. அப்போ ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். ஒரே ஒருத்தன் மட்டும் வந்து ஆண்டவரே நன்றிங்கிறான். 100 பேரை குணப்படுத்தினா 2 பேர் தான் வரான். உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னிடத்தில் வருகிறவன் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான். நெவர், ஒரு காலத்திலும் தாகமே அவனுக்கு வராது. இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போக மாட்டான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு தெரியும். நான் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுப்பேன். அவனை நான் திருப்தியாக வைத்திருப்பேன். ஆண்டவர் வந்து முழு திருப்தியாக உங்களை என்கிட்ட வாங்க, ஏதோ என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், உங்களை வந்து அன்னன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போட்டு நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. அவனை திருப்தியாக வைத்திருப்பேன். சகலவிதமான ஆசீர்வாதங்களிலாலும் நிரப்பி வைப்பேன். இதை நாம் நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா போகிற பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் பார்க்கும்போது துன்பமாக இருக்கும். யோசேப்பு போன பாதை வந்து நல்ல பாதை இல்லை. தானியேல் போன பாதை நல்ல பாதை இல்லை. தாவீது போன பாதை நல்ல பாதை இல்லை. ஆபிரகாம் போன பாதை நல்ல பாதை இல்லை. பவுல் போன பாதை நல்ல, எந்த பரிசுத்தவான்களும் போன பாதை சரியான பாதை அல்ல, கரடு முரடான பாதை தான். முடிவிலே அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். நீங்கள் முழங்கால் போடிட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலை அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்வோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் வளரும்போது ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். பெருமையினால், அகந்தையினால், மேட்டிமையினால் நடந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டோடைய வசனத்தை தேடுங்க. அதை விட்டுவிட்டு டிவியும் மொபைலும் தான் உங்களுக்கு அதிகமான சாப்பாடு கொடுக்குது, திருப்தியை கொடுக்குதுன்னா நிச்சயமாக அது போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக்ஷன் அசைன்மெண்ட். தேங்க் காட் ஃபார் த லிவிங் பிரெட் அண்ட் கன்சிடர் ஹவ் யூ கேன் கிவ் திஸ் பிரெட் டு சம்மன் ஸ்பிரிச்சுவலி ஹங்கரி பர்சன். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தினமும் கிடைக்கிறது. வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். அது நீங்கள் பணிந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் இந்த சாப்பாடு கிடைக்காம, இந்த ஜீவாப்பம் கிடைக்காம எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை கொடுங்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும், எங்களுக்கு வேண்டாம்னா போகட்டும். இது நம்முடைய காரியம். நாம் ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்காமல் போகக்கூடாது. அதற்காக தினமும் அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கொடுங்கள். கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டா போகட்டும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதுதான் இன்றைய சிந்தனை.